மானாமதுரையில் ஆகாஷ்ங்கிற 26 வயது இளைஞன் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை கைதியாக கூட்டு போகிற ஆகாஷை 6ஆம் தேதி, இன்னைக்கு தேதி உங்களுக்கு தெரியும் 11, 5 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. எப்படி இறந்தார், என்ன இறந்தாருங்கிற விசாரணைலாம் ஒரு பக்கம் போய் இந்த 5 நாளில் எந்த தகவலுமே இல்லை. இன்னைக்கு எப்படி இறந்தாருன்னு அவர் நீதிபதிகிட்ட கொடுத்த வாக்குமூலம் வெளியாயிருக்கு. அவரை கூட்டிகிட்டு போய் கண்ணை கட்டி இந்த காலில் கெண்டைக்கால்னு சொல்லலை, அது கீழே ஒரு கல், முட்டிக்கு மேலே ஒரு கல் வச்சு ஈர சாக்கை வச்சு இரும்பு கம்பியால் ஓங்கி வலது காலில் அடித்து காலை உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது ரவுடி கும்பல், தீவிரவாதிகள் இல்லை, காவல்துறை. சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கிறாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டார், 26 வயசு பையன். என்ன ரொம்ப வேதனையாக இருக்குன்னா, காவல்துறை மனிதர்கள் தானே, நமக்கு தெரிஞ்ச நிறைய காவல்துறை நண்பர்கள்லாம் இருக்கிறாங்களே. ஆனால் ஏன் ஒரு சிலர் மட்டும் இப்படி இருக்கிறாங்க? இதை யார் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறது? இதை செஞ்சால் நமக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிற தைரியம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிது? எப்படி சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய பிரபல ரவுடி, ஒரு அரசியல்வாதி, ஒரு பிஸ்னஸ்மேன் தப்பு பண்ணியிருந்தா அவங்கள இப்படியா ட்ரீட் பண்ணணும் இந்த சொசைட்டி? அயோக்கியர்களை விடக்கூடாது, அயோக்கியர்களை விடவே கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்போ இவங்களை காவல்துறை பட்டியல் சேர்க்கிறதா, இவங்களை அயோக்கியர்கள் பட்டியல் சேர்க்கிறதா? 5 நாள் ஆச்சு. அந்த பேரோட குடும்பம் கிடந்து கதறி அழுகிறாங்க. 26 வயசு பையன் செத்து போயிட்டான் சார். என்ன நீதி? இதுக்கப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தரை பலமாக அடிக்க போகிறாரு, இல்லை அடிக்க போகிறாருனாவே ஐயோ நான் பண்ண மாட்டேன் சார், அது பிரச்சனை வந்துடும் சார் அப்படின்னு ஒரு காவலர் சொல்கிற அளவுக்கான சட்டங்கள் வர்ற வரைக்கும் இதை நிறுத்தவே முடியாது. அந்த பையன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், எளிய குடும்பம், சாதாரண ஆள். இங்கே பணங்காசு இருக்கவங்களுக்கு ஒரு சட்டம், பணங்காசு இல்லாதவங்களுக்கு வேறு ஒரு சட்டமா?